உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். கருத்து கேட்பு கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சங்கர் அவர்களே, கருத்தை வழங்கி அமர்ந்திருக்கிற மாண்புமிக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா குப்பன் அவர்களே, அரங்கை நிறைத்து அமர்ந்து நின்று கொண்டிருக்கிற என் உயிருக்கினிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக்கொண்டு வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள்? பிணைத்து வைத்து அழலாம். வேற என்ன செய்வீர்கள்? வளர்ச்சிதான். தாயை கொன்னுவிட்டு என்ன வளர்ச்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள்? இங்கே கட்டமைப்பதெல்லாம் தாயின் மாறிலே பால் குடிக்கலாம், அது இயற்கை, இயல்பு, யதார்த்தம். மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி 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 என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? இதுவே அதிகம் என்றால் இன்னும் பேசுகிற எல்லாருமே சொல்லுகிறார்கள் வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. வேலைக்கு என்ன கிடைக்கும்? பல தொழிற்சாலைகள் இங்கு அப்படித்தான் கொண்டு வரப்பட்டது. இந்த நாடெங்கிலுமே எல்லாம் இப்படித்தான். வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு. வேலைக்கு என்ன? சம்பளம். சம்பளத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம்? 3 வேளை பசியாமல் சாப்பிடலாம். சாப்பாடு எங்கிருந்து வரும்? அதுதான் கேள்வி. சாப்பாடு எங்கிருந்து வரும்? குடிக்கிற நீர் விஷமாகி போன பிறகு, உண்கிற உணவு விஷமாகி போன பிறகு, சுவாசிக்கிற காற்று நஞ்சாகி போன பிறகு வாழ்வதெப்படி? 100 பேரில் மரணம், 99 பேர் 90 பேர் புற்றுநோய் மரணம். காரணம் என்ன? 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன? மது அருந்தினாலா, புகைத்தாலா, பான்பராக்கு, பீடா, குட்கா போட்டாலா? இல்லை, தாய்ப்பாலை உண்டால். தாய்ப்பாலில் இருந்து எப்படி புற்றுநோய் பரவியது? தாயின் பால் நஞ்சாகிட்டது. உலகத்திலே கலப்படம் செய்ய முடியாத, விஷமாக்க முடியாத ஒன்று இருந்தால் அது தாயின் பால் தான். அதுவே விஷமானால் அதற்கு காரணம் என்ன? தாய் உண்ட உணவு விஷமாகிவிட்டது. அதனால் தாய்ப்பால் நஞ்சாகிவிட்டது, குழந்தைக்கு புற்று. வாங்க புற்றுநோய் மருத்துவமனைக்கு போலாம். 3 வயது 2 வயது குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் புற்றுநோயால் அவதி உறுவதை நீங்கள் பார்க்க முடியுதா இல்லை என்று பாருங்கள். மாற்று மின்பெருக்கம் இல்லை, இருக்கிறது. உலகெங்கிலும் ஜப்பான், ஆஸ்திரேலியா, அரபு நாடுகள் கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்கிறார்கள். சூழியலுக்கு எந்த செய்ய முடியாதா? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, அந்த நிலம் யாருடையது? தொடங்கி வைத்தவன் எவன்? நம்முடைய தாத்தன் ஜம்புலிங்க முதலியார் தன்னுடைய சொந்த நிலத்தை கிணறு தோண்டும் போது கருப்பாக வருகிறது. இது என்ன? அன்றைய முதல்வர் ஐயா காமராஜரோடு காட்டும் போது, ஆய்வு செய்த போது நிலக்கரி என்று தெரிய வருகிறது. இது நம்மிடத்தில் இருப்பதிலே நாட்டிடத்தில் இருப்பது நாட்டு மக்களுக்கு நல்லது என்ற அன்றைய பிரதமர். எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய காட்சிகளை பார்த்தோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.